அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அப்துல் காதர். சமீபத்தில் இந்த ஈரோட்டில் ஒட்டிய அந்த முஸ்லீம் பெண்களை இழிவுபடுத்தி ஒட்டிய போஸ்டர் சம்பந்தமாக ஒரு உரையாடல் வந்திருக்கும். அந்த உரையாடலில் பேசிய நபர் நான் தான். இதில் சில ஆதாரங்கள் இருந்தது. அந்த ஆதாரங்கள் கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம இளைஞர்கள் எதுவும் அவசரப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும், இது காவல்துறை மூலியமாக சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அது சம்பந்தமான எந்த ஒரு வெளியீட்டையும் அதுக்கப்புறம் வெளியிடவே இல்லை. இப்போது அதற்கான நிர்பந்தமும் கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அது சம்பந்தமான முழு ஆதாரங்களுடனான தொகுப்பை வழங்கியிருக்கிறேன். அதாவது ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளராகிய நான் அப்துல் காதர் இந்த போஸ்டரை வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் எனக்கு வந்தவுடன் அதிலிருந்த அந்த நம்பர் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டேன். தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது ட்ரூ காலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் பூசப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. அந்த நபர்கிட்ட பேசின உரையாடலை இப்போ கேளுங்க. ஹலோ ஹலோ, மிஸ்டு கால் வந்துருது. யாருங்க? மிஸ்டு கால் இல்லை, நான் தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஈரோடு மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பாக முஸ்லீம் பெண்களை பற்றி அவதூறாக போஸ்டர் போட்டிருந்தீங்க. அதில் உங்கள் நம்பர் இருக்கு, நீங்கள் தான் போட்டிங்களா? எந்த இடத்துல ஒட்டி இருக்குதுங்க? அது டீட்டெயிலோட வரல, ஃபோட்டோ செவுத்தில் ஒட்டினதோட வந்திருக்கு. நான் அந்த போஸ்டர் உங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் உடனே போய் பார்க்குறோம். அப்படிங்களா? கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்களா? சரி, அப்போ நீங்கள் அந்த போஸ்டரை போடல. நான் இங்கே என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி போஸ்ட் போடுறதுக்கு? சரிங்க ஜி, நீங்கள் இந்து முன்னணியில் இருக்கிறீங்களா? நீங்கள் எந்த இடத்துல ஒட்டி இருக்குதுன்னு சொல்லுவோம். நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரல. உங்கள் நம்பர் தமிழகம் முழுவதும் எல்லா ஃபேஸ்புக் எல்லா விஷயத்துலையும் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த போஸ்டரை வெளியிட்டீங்களா இல்லையான்னு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி தகவலை உறுதிப்படுத்திக்கிறோம். நான் எங்கள் புக்கில் போட்டிருப்போம், எங்கள் மாத புக்கில் நாங்கள் போட்டிருப்போம். இதோட எல்லா போஸ்ட்டும் போட்டிருப்போம். ஆனால் நீங்கள் போஸ்ட் அடிக்க ஒட்டி இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதான் எந்த இடத்துலன்னு சொல்லுங்க. ஈரோடு மாவட்டத்தில் ஒட்டியிருக்கிறாங்க. எந்த இடன்ற தகவல் தெரியல. வந்தால் ஈரோடு மாவட்டத்தில் சொன்னவங்களும் திருப்பி கேளுங்க, எந்த இடத்துல ஒட்டி இருக்குது உண்மையா இல்லையாங்கிறத நாங்கள். ஒரு நிமிஷம். ஈரோடு மாவட்டம்னு போட்டு உங்கள் நம்பர் போட்டு இந்து முன்னணின்னு போஸ்டர் இருந்தால் நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும். ரைட்டு, நீங்கள் கேட்குறது ரைட்டு. எந்த இடத்துல ஒட்டியிருக்கோம் அது நமக்கு தெரியலங்க. இல்லை, அது நமக்கு தெரியல. ஈரோடு மாவட்டம்னு போட்டு செவுத்துல போஸ்ட் ஒட்டியிருக்கு. அதில் உங்கள் நம்பர் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? இல்லை போஸ்டரை பற்றி இருக்குது அது நமக்கு தெரியலையே. அது நமக்கு அவனை திருப்பி கேளுங்க, அவனை கேளுங்க, சொன்னவனை கேளுங்க எந்த இடத்துலப்பா ஒட்டி இருக்குன்னு. அப்படிங்களா? சரி, ஓகே. கன்ஃபார்ம் பண்ணிக்கோமில்ல. சரி, ஓகே. நீங்கள் அது வரையும் உங்களுக்கு தெரிஞ்சால் விசாரிச்சு பாருங்கள். நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பொண்ணை பார்த்துட்டு கேளுங்க, எந்த இடத்துல ஒட்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் உடனே போய் பார்த்து அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு யார் ஒட்டினாங்கிறது அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். சரி, உங்கள் பேர் பூசப்பன் தானே? ஆமாம். சரி, ஓகேங்க, ரைட்டு. நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அது வரையும் விசாரிச்சு பாருங்கள். ரைட்டு. நான் கேட்டிங்களா? இந்த பூசப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொன்ன விளக்கம் என்னன்னு சொன்னால், எனக்கு இது சம்மந்தமாக தெரியல, என்ன போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் கூடிய சீக்கிரத்தில் விசாரிச்சுட்டு சொல்கிறேன், உங்களுக்கு இடம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நம்மளும் சரி தகவல் கிடைச்சா சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டோம். அடுத்து ஒரு 2-3 நிமிடத்திலேயே இந்து முருகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண அவருடனான முதல் உரையாடலை இப்போ கேளுங்க. பாய் ஏக்லாஜா. ஹலோ. மிஸ் கால் கொடுத்துருக்கீங்க, சொல்லுங்கள். போஸ்ட் ஒன்று சொல்லி கூப்பிட்டு பேசுனீங்களா? எங்கே போட்டுருக்கு போஸ்டர் ஒட்டினதாக ஃபோட்டோ நமக்கு வந்திருக்குது. ஈரோடு மாவட்டம் இந்து முன்னணி அப்படின்ட்டு போட்டு செவுத்துல ஒட்டின போஸ்டரோட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் அவருடைய நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த போஸ்டர் நீங்கள் ஒட்டினது தானான்னு கேட்டோம். அவர் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி,
உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்தால் அந்த ஃபோட்டோவை நான் திருப்பி அனுப்புகிறேன். யார் என்னுடைய வாட்ஸ்அப் அனுப்புங்க. என்னுடைய நம்பர் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க சொல்கிறேன். சரி, நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துட்டு அனுப்புங்க அனுப்புங்க. ஏன்னா என்னன்னு தெரியாது, யார் ஒட்டிக்கிறான்னு தெரியாது, தெரிஞ்சதான் நான் பேச முடியும். இல்லை இல்லை அது நான் வந்து நீங்கள் ஒட்டுனீங்களா இல்லையாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் கேட்டோமே தவிர நம்ம ஒட்டுனோம்னா ஒட்டுனுங்கிற எங்களுக்கு என்ன பயமா, நம்ம ஒட்டுனோம்னா ஒட்டுன்ட்டு போகிறோம். சரி, போஸ்ட் ஒட்டாமல் ஊற்றுறதுன்னா ஒட்டணும்னா ஆமான்னு சொல்லி அதை பற்றி பயங்களே. தப்பு நடந்தால் சுற்றி கட்டுறது எங்கள் வேலை. நாங்கள் தப்புன்னா ஆமாம் அடிச்சு எல்லா பக்கம் ஒட்டிங்கன்னா அடிச்சிருப்போம். இப்போ வேணால் நாங்கள் உலகத்தில் வேணால் நாங்கள் கூப்பிட்டு சொல்லுவோம், பேசுவோம். ஆனால் நீங்கள் கூப்பிட்றது வந்து மாநில தலைவர் கூப்பிட்றீங்க. மாநில தலைவர்? ஏன்னா அவருக்கு ஆமாம், அப்போ அவர் நம்பருக்கு தான் நீங்கள் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் நம்பருக்கு கூப்பிட்டுச்சுன்னா அவருக்கு பிஎஸ்ஐ பாலில் போட்டிருக்கு, அவங்க கூப்பிட்டு எல்லா பக்கம் தகவல் சொல்கிறாங்க, வருதுல்ல. அப்படிங்களா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு அந்த ஒரு யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் வந்து மாநில துணைத் தலைவருங்க. மாநில துணைத் தலைவரா? சரி, ஓகே. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் அவருக்கு உடனே சேர்த்து கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அவருக்கு மாவட்ட பொறுப்பாளர் மந்திரி பொறுப்பாளருக்கோ கூப்பிடுறாங்கல்ல. சரி சரி, எல்லாம் கரெக்ட் தான். அதில் இருக்கிற அது யார் நம்பர்னு நமக்கு தெரியாது, அந்த போஸ்டரில் நம்பர் நீங்கள் அந்த போஸ்ட் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் போடணும் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே ஜி, இப்போ அனுப்புகிறேன். நீங்கள் எந்த ஊர்? மாநில துணை. இந்த இந்து முருகேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் பேசின உரையாடல் என்ன சொன்னார், நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க அப்படின்றாரு. அது கூடவே சேர்த்து இன்னொரு தகவலையும் சொன்னார், நம்ம வந்து தவறுகளை எதிர்க்கக்கூடியவங்க, இந்த போஸ்டர் ஒட்டணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, ஒட்டணும்னு சொன்னால் நாங்கள் தான் ஒட்டணும்னு சொல்லுவோம், ஆனால் என்ன போஸ்டர்னு தெரியாமல் சொல்ல முடியாது இல்லையா, அதால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருந்தது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் இது இந்து முருகேசனுடையது. அடுத்ததாக அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியாச்சு. வாட்ஸ்அப்பில் அனுப்பி சரியாக ஒரு 2-3 நிமிடத்தில் அவர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டார், அந்த போஸ்டருடைய ஃபோட்டோவை பார்த்துட்டார். பார்த்ததுக்கு பிறகு நமக்கு கால் பண்ணுறார். அப்போ கால் பண்ணது அவருடனான கடைசி உரையாடல். இந்த ஆடியோவில் என்ன உரையாடல் நடந்ததுன்னு கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கள் சார். தம்பி அதை அனுப்பிச்சுட்டு இருக்கிறப்பா, நாங்கள் பார்க்குறோம். அதனால் உனக்கு என்ன ப்ராப்ளம் அது? அந்த போஸ்டர் உண்மையா இல்லையா, இல்லை யாராவது டிசைன் பண்ணி போட்டுக்கிறாங்களா, எந்த ஒரு ஊர்ஜினமும் நாம படுத்திக்கணும் இல்லையா, அதுக்கு தான் சம்மந்தப்பட்ட நம்பருக்கு நம்ம அந்த மாதிரி இது போடல. இல்லை அந்த மாதிரி நம்பர் நம்ம போஸ்டர்லாம் எங்கேயும் போட்டு ஒட்டல. சரி சரியா, போஸ்ட் ஒட்டி இருந்தா போட்டுருக்கலாம், ஓகேவா? உனக்கு அந்த நம்பர் எதுல இருந்து வந்து வாட்ஸ்அப்ல இருந்து வந்ததா? இல்லை, அது ஃபேஸ்புக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போய் பாருங்கள், நிறைய ஃபேஸ்புக்கில் இருக்குது, இந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. எனக்கு இப்போ உங்களுக்கு நான் எப்படி அனுப்புனா அந்த மாதிரி எனக்கு வந்திருக்குது. உங்களுக்கு நான் சென்னை. சென்னையா? ஆமாம். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? சென்னை. அது மட்டும் போதும். சென்னை அது மட்டும் போதுமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நாங்கள் தான் ஒட்டியிருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுறமோ பண்ணுங்க, பார்க்கலாம். அப்படிங்களா? சரி, ரைட்டுங்க. ஆமாம். சரி, நீங்கள் தானே ஒட்டினீங்க, கன்ஃபார்ம் இல்லை? ஒரே சென்ட். ஹலோ. இல்லைங்க, நீங்கள் தான் ஒட்டினீங்க கன்ஃபார்மாக, அந்த நம்பர் போட்டிருக்குதே, நீங்கள் தான் ஒட்டியிருக்கிறீங்க கரெக்டா? சரி, ஒரு நிமிஷம். அதுக்காக நீ ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ணுவோம்? நீ இப்போ நீங்கள் ஒட்டுனீங்களா இல்லையா அதை கேட்கறதுக்கு தான். ஒட்டு நான் நீ என்ன பண்ணணும்? சரி, ரைட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம், சரிங்களா? ரைட்டு. அது ஆக அந்த போஸ்டரை ஒட்டுனது நான் தான். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒட்டினா உங்களால் என்ன செய்ய முடியும், அதில் நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணுவீங்களா, என்ன செய்ய முடியும் உங்களால் அப்படின்ட்டு கேட்குறாரு. இந்த போஸ்டர் ஒட்டுன விஷயமும் இவர்கிட்ட இருந்து பேசின அந்த உரையாடலினுடைய ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு உடனே வந்து நம்ம எஸ்பி ஆஃபீஸ்க்கு, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸ்க்கு முதல் கம்ப்ளைண்ட் மாதிரி முதல் நடவடிக்கையாக அனுப்புகிறோம். அதாவது மத கலவரத்தை தூண்டும் வகையில் போஸ்டர் வெளியிட்டுள்ள இந்து முன்னணி நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஹாஜா மொய்தீன் அவர்கள் சார்பாக அனுப்பப்படுகிறது. அனுப்புனதுக்கு அப்புறம் மறுநாள் காவல்துறை கூடுதல் இயக்குனர் அவர்கள்ட்ட சென்று இது சம்பந்தமாக முழு விவரத்தை சொல்லி அதில் வந்து இந்த நபர் வந்து நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரையும் ஃபோன் நம்பரையும்
குறிப்பிட்டு கொடுத்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவர் என்ன சொன்னார், நீங்கள் எஸ்பி அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கார் இல்லையா ஈரோட்டில் திரு சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கு நீங்கள் இது சம்மந்தமான ரெக்கார்ட்ஸ் அனுப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அவருக்கும் நம்ம அனுப்பியாச்சு. அதுக்கு நான் ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுதுன்ட்டு பாருங்கள். அவருக்கு அனுப்புனதுக்கு பிறகு 2 நாட்கள் ஆகியும் அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து கைது செய்யலை. கைது செய்யாமல் இது இந்து முன்னணிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு இருந்தது. ஆனால் சம்மந்தப்பட்ட நபர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கணுன்ற உடனே நம்ம ஜனநாயக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் காஜா மொய்தீன் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் ஜனநாயக முஸ்லீம் முன்னேற்ற கழகம், செங்கை சர்புதீன் இந்திய இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், தோழர் வெற்றி செல்வன் தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர், இஸ்லாமிய ஜனநாயக முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் மதுக்கூர் மைதீன் ஆகிய இவர்களெல்லாம் கண்டன உரையாற்றினார்கள். அதில் இன்னும் 24 மணி நேரத்தில் தகுந்த ஆதாரங்களுடன் கொடுக்கப்பட்ட அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து மத கலவரத்தை தூண்டும் வகையில் போஸ்டர் வெளியிட்ட இந்து முருகேஷை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், மேலும் அவர் சார்ந்த இந்து முன்னணியை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் தக்க ஆதாரங்களுடன் நான் தான் செய்தேன் என்று வாக்குமூலமும் கொடுத்த பிறகு அவர் நான் தான் செய்தேன் என்று வாக்குமூலம் கொடுத்து விட்டார். இந்த ஆடியோ ரெக்கார்டையும் தகவலாக கொடுத்த பிறகும் கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவரை கைது செய்யாமல் காவல்துறை மௌனம் காப்பதுதான் ஏன் என்று தெரியவில்லை. இந்த தமிழகம் ஒரு அமைதி பூங்கா. இந்த தமிழகத்தில் நாங்கள் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள் சகோதரத்துவத்துடனும் அமைதியுடனும் ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் வாழவும் விரும்புகிறோம். எங்களுடன் இருக்கக்கூடிய இந்த சகோதரத்துவ உணர்வை, சகோதரத்துவ உறவை முறிக்க வேண்டும், அதனால் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று சில மதவாத கும்பல்கள் இப்படிப்பட்ட மத கலவரத்தை ஏற்படுத்தும் வகையிலான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பொதுவாக செய்யக்கூடிய செயல்களில் தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் தப்பித்து விடுவார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் முழு ஆதாரத்தையும் முழு தொகுப்பையும் காவல்துறையிடம் கொடுத்தும் கூட இதற்கான நீதி கிடைக்கவில்லை, நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. இங்கு பல மொழி, பல மதம் என ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை சீர்குலைக்கும் மதவாத கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு இந்தியனினுடைய வேண்டுகோள். இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒருபோதும் வன்முறையையோ பயங்கரவாதத்தையோ ஆதரிக்கவில்லை, அமைதியையும் சகோதரத்துவத்தையும் தான் கடைபிடிக்க சொல்லி இருக்கிறது. ஆக இப்போது கூட இந்த முழு தொகுப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்னவென்று சொன்னால், சமீபத்தில் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் இந்த போஸ்டரை வெளியிட்ட நபர் இவர்தான் என்று வேறு ஒரு புகைப்படத்துடன் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இவரை பார்த்தவுடன் காவல்துறையுடன் ஒப்படைங்கள் என்றும் சிலர் உணர்ச்சி பொங்க சில கருத்துக்களையும் போட்டிருக்கிறார்கள். நம்மால் ஒருபோதும் ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது என்பது நம்முடைய கருத்து. அதுதான் நம்முடைய நிலைப்பாடும் கூட. நாம் சட்ட ரீதியாக அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைத்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள போராட வேண்டுமே தவிர யாரும் எந்த வகையிலான அசம்பாவிதத்திலும் ஈடுபட வேண்டாம். மேலும் இது சம்பந்தமாக அனைத்து தகவலையும் கொடுத்திருக்கிறேன். இதை அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். இந்த உண்மையை உலகிற்கு உறக்கச் சொல்லுங்கள். இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் தொகுத்து வழங்கிய பின்பும் கூட அந்த பயங்கரவாதியின் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும், அனைத்து முஸ்லிம் அமைப்புகளும், அனைத்து முஸ்லிம் இளைஞர்களும் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவிலே எங்களுக்காக நீதி கேட்டு போராட்டத்தை நடத்துவோம் என்பதனை வன்மையான கண்டனத்துடன் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்கிறேன். மேலும் இந்த தொகுப்பு ஈரோடு காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கும், தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மக்களின் முதல்வர் அவர்களுக்கும் பார்வைக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக மக்களின் முதல்வர் தமிழகத்தில் மதவாதத்தையும் மத கலவரத்தையும் ஏற்படுத்தும் நபர்களின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுவார், மதவாதத்தை ஆதரிக்க மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.